வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ். இவங்களை பொறுத்த மட்டும் அடிக்கடி புதிய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ரவுண்டு ஹெட்டோட வருது. இதுக்கு பேர் வந்து ட்விஸ்ட்னு பேர் போட்டிருக்காங்க. அப்படி இந்த வாட்சில் என்ன ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய அப்டேட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இது வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய கேட்ஜெட்ஸ் கம்மி ரேட்டில் வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் அதில் வரும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸை பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், டாப்பில் ஒரு குட்டி பேக் இருக்குது. குட்டி பேக்கை பிரிக்கும்போது அதுக்கான யூசர் மானுவல், அதாவது இந்த வாட்சுக்கான யூசர் மானுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் நாய்ஸோட பிராண்டட் ஸ்டிக்கர் ஒன்று தருவாங்க. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இது வந்து ரவுண்டாக வருது. இதில் என்ன விஷயம் ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மெயினான ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன். இதை ரிவ்யூ மாதிரி எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு வாரம் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் இதோட ஃபுல் ரிசல்ட் நமக்கு தெரியும். இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்சில் என்ன இருக்குங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்பிளே வந்து 1.38 இன்ச்சில் TFT டிஸ்பிளே தந்திருக்காங்க. பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 550 நிட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும் ரவுண்டு டிஸ்பிளே. தென் வந்து இதில் அட்வான்ஸ்டு ப்ளூடூத் காலிங் வந்து கொடுத்துருக்காங்க. 100க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ், க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. ப்ளூடூத் டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் இங்கே வந்து குயிக் பேரிங் சப்போர்ட் வந்து தந்திருக்காங்க. வாட்ச் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வாட்சை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட ரிசல்ட்டை நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்சோட டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்குது, வாட்ச் ஃபேஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு எப்படி இருந்துச்சோ அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ரிவ்யூ பண்ணுறேன். டைம் எடுத்துகிட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்பிளே பாருங்கள், வாட்ச் ஃபேஸ் இங்கே பாருங்கள். அவங்க டிஃபால்ட்டாக தந்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஏன்னா அதாவது அந்த வாட்ச் ஃபேஸ்க்குள்ளாடியே வருது நம்ம அன்றைய தினத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோங்கிறத, அதாவது இவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கிறோம். அது வந்து இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸ்லேயுமே வருது. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக டிஸ்பிளேலே தெரியுது. நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இனி ஸ்வைப்பிங் ஆப்ஷன் நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வியூ ஆகுது. அதாவது வரக்கூடிய மெசேஜை நீங்கள் பார்த்துக்கலாம், வரக்கூடிய வாட்ஸ்அப் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வரக்கூடிய மெசேஜஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் அங்கே வந்துடும். இதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி அதுக்குள்ளாடி போகுது. அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு அதில் தெரிய வரும். தென் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மேஜரான எல்லா செட்டிங்ஸுமே அதில் வந்துடும். தென் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது கம்ப்ளீட் ரெக்கார்டு, அதாவது உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஹெல்த் கம்ப்ளீட் ரிப்போர்ட் உங்களுக்கு அங்கே வந்துடும். இதுக்கப்புறமா சைடில் வந்து 2 பட்டன் தந்திருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. கீழே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி போயிடுது. அதாவது டெடிகேட்டட் ஸ்போர்ட்ஸ் மெனு பட்டன் தந்திருக்காங்க. அப்புறம் மெனுக்குள்ளாடி போகும்போது என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா, நாய்ஸோட ஹெல்த் சூட் இருக்குது, நாய்ஸ் பஸ் இருக்குது, கிளாக் இருக்குது, ஒர்க் அவுட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, அப்புறம் ரிமைண்டரு, ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், வெதர் அப்டேட், அப்புறம் கால்குலேட்டர், ஃப்ளாஷ் லைட்டு, தென் செட்டிங்ஸ். இவ்வளோ தான் உள்ளாடி மெனுக்குள்ளாடி இருக்குது. நண்பா, இந்த வாட்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கு. ஒரு வாரம் இன்னும் கன்டினியூஸாக பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் இதோட முழுமையான ரிசல்ட்டை நம்ம ஷேர் பண்ண முடியும். இந்த வாட்சை பற்றின முழுமையான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் நிறைய பேர் இப்போ விரும்புகிறாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோனு மாதிரி ஸ்மார்ட் வாட்சும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட் வாட்ச் விரும்புகிறீங்களோ அந்த பட்ஜெட்டை வந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய சிறந்த ஸ்மார்ட் வாட்சை உங்களுக்கு வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.